ரஷ்யாவுக்கு நார்த் கொரியாவுக்கும் உறவு வந்து பாத்தீங்கன்னா மேம்பட்டுட்டே இருக்குதா. இது போல மேம்படுறதுக்கான காரணம் ஆயுத பரிவர்த்தனை தான். அதாவது நார்த் கொரியாவோட ஆயுதங்கள் அதிக அளவில் ரஷ்யாவுக்கு போயிடுச்சு. சமீபத்துல கூட ரஷ்யா சில ஆயுதங்களை பயன்படுத்தி உக்ரைன்ல தாக்குதல் பண்ணிட்டாங்க. நார்த் கொரியாவோட ஆயுதம் அப்படின்னு சொல்லி அதை வந்து உக்ரைன் தரப்புல இருந்து ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. இது போல நார்த் கொரியாவோட ஆயுதம் எங்க நாட்டுக்குள்ள வந்து விழுந்துக்குது பாருங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்ப அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்றதுனால அமெரிக்கா திரும்பி சாங்ஷன் போட்டிருக்காங்க. இதனால ரஷ்யாவோட 3 கம்பெனிஸ் மேலேயும் ஒரு தனிநபர்கள் மேலேயும் சாங்ஷன் போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த நார்த் கொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல இருந்தவங்க, அந்த ஆயுதங்கள் பரிவர்த்தனைக்கு உதவுனவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறது போல அவங்க நினைச்சு சாங்ஷன் போட்டிருக்கிறாங்க. இப்ப இவங்களால போட்டுட்டதுனால வேற யாரும் வந்து இது போல பண்ணிட மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி வருது. கண்டிப்பா நடக்கும். பட் இருந்தாலும் இவங்க வழக்கம் போல எல்லாத்துக்கும் சாங்ஷன் போடுவாங்க இல்லையா, அது போல போட்டு வச்சுக்கிறாங்க. நம்ம பல செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம். இது போல அடுத்தது வந்து சைனா தைவானா இருக்குமா, ரஷ்யா ஜப்பானா இருக்குமா, இந்தியா பாகிஸ்தானா இருக்குமா, இந்தியா சைனாவா இருக்குமா, ஈரான் அமெரிக்காவா இருக்குமான்னு பல விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இல்லைங்க, எல்லாம் அமைதியா இருங்க, இங்க செர்பியா கொசோவா இருக்குது இந்த பக்கம் அப்படிங்கிறது போல அமெரிக்கா அந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த கொசோவா வந்து ஒரு தனி நாடா அங்கீகாரம் கொடுக்காதீங்க. ஏன்னா இது செர்பியாவோட ஒரு பகுதியா இருந்துச்சு. அது இந்த சண்டை நடந்து அப்புறம் கொசோவான்னு ஒரு பகுதி ஃபார்ம் ஆச்சு. அந்த இடத்துல கூட இப்ப டிஸ்பியூட்லாம் நடந்துட்டு இருந்தது. ஏன்னா இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம வீடியோ பதிவுலாம் பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த செர்பியா கொசோவா பிரச்சனை அது திரும்பவும் மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடுமா அப்படின்ற கேள்வி வருது. அதுக்கு தீனி போடும் வகையில அமெரிக்கா 246 ஜாவ்லின் மிசைல்களை கொசோவா கொடுத்துடலாம்பா அப்படிங்கிறது போல ஒரு அக்ரிமெண்ட் வந்து கையெழுத்து போட்டு வச்சுக்கிறாங்க. இதனால அதிக அளவுல ஆயுதங்களை கொண்டு போய் கொசோவால வச்சா என்ன நடக்கும்? அப்ப செர்பியா இதை பார்த்து காண்டாய் கொசோவா அடிச்சாங்கன்னா திரும்பி அங்க ஒரு போர் வந்துருமா? இப்ப அந்த இடத்துல போர் வர்றதுனால இந்த செர்பியாக்கு ஆதரவா எந்தெந்த நாடுகள் களமிறங்குறாங்க? ஏன்னா இந்த யூரோப்பியன் யூனியன்ல ஒற்றுமை இல்ல. ஒற்றுமையை கொண்டு வரணும்னா ஏதாவது ஒரு பார்த்து மிரட்டல் வேலையை பார்க்கணுமா இல்லையா? ஏன்னா ஒன்ஸ் இந்த செர்பியா கொசோவா பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செர்பியாவை அடிக்கிறத பார்த்தாலே இந்த ஹங்கேரியா இருக்கட்டும், ஸ்லோவோக்கியாவா இருக்கட்டும், இவங்கள பேச்ச கேட்கணுமா இல்லையா? பேச்சு கேட்கற மாதிரி கொண்டு வரணுமா இல்லையா? இல்லை இந்த பிராந்தியத்துல ஒரு போரை கொண்டு வந்துட்டாங்கன்னா இதுக்கு நீ ஆதரவா, இவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்றியா அப்படிங்கிறது போல கேள்விகளை கேட்டு விட்டா இந்த யூரோப்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் வழி கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது போல இருக்குமோ அப்படிங்கிறது போல இந்த அனலிஸ்ட் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏன்னா இந்த விக்டர் ஆர்பன் அவர்கள் அவரோட செட் ஆஃப் கண்டிஷன்ஸை வச்சுட்டு இருக்கிறாரு. எங்களோட பணத்தை திருடி வச்சுக்கிறீங்களா? சாச்சா இல்லைங்க. அதாவது யூரோப்பியன் யூனியன் இவங்களோட யூரோஸை வந்து ஹங்கேரியோட பணத்தை வந்து ஃப்ரோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்னா அங்க வந்து இண்டிபெண்டா இல்லை, அங்க வந்து ஜனநாயக முறையில கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது போல அந்த ஆட்சியில ஏதோ தப்பு கண்டுபிடிச்சு குறை கண்டுபிடிச்சு ஃப்ரோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதனால அவர் என்ன கேட்கிறாரு, என் பணத்தை கொடு, நீ உக்ரைனுக்கு கொடுத்துக்க, என்னமோ பண்ணிக்க அப்படிங்கிறதுல ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. இப்போ சில கண்டிஷன் எல்லாம் மாத்திக்கிறாரு அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. இட்டாலியோட பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், பிரான்ஸ் தரப்புலையா இருக்கட்டும், பிரான்ஸோட அதிபரா இருக்கட்டும், ஜெர்மனியோட சான்சலரா இருக்கட்டும், எல்லாரும் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு தான் இருக்கிறாங்க ஹங்கேரியோட. ஏங்க அடுத்த தடவை உக்ரைனுக்கு எய்டு கொடுக்கலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணும்போது ஒத்துக்கோங்க, வீட்டோ போடாதீங்க அப்படிங்கிறது போல அவர் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கதா சொல்லப்பட்டு வருது. அதனால அங்கேயும் என்ன நடக்க போகுது, அவங்க உதவுனாதான் உக்ரைனால அடுத்தது ஏதாவது செய்ய முடியும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இப்படி இருக்கும்போது உக்ரைன்ல மாஸ் மொபிலைசேஷன் பண்ணி ஆகணும், அது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சில பதிவுகளை பார்த்து வரோம் இல்லையா. இப்ப அந்த மொபிலைசேஷன் பிளான்ஸுக்கான பில்லு வந்து பாஸ் பண்றதுக்காக போட்டிருந்தாங்க பார்லிமெண்ட்ல. அது 6 பில் கிட்ட கொடுத்திருந்தாங்க அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா. அந்த மொபிலைசேஷன் பிளான்ல சில சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறது போல காரசாரமான விவாதங்கள் போயிட்டு இருக்குன்னு கூட சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்ப அதெல்லாம் வந்து வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இதனால மொபிலைசேஷன் பண்றதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். இது போல யூனிட்டி இல்லாம இருக்கிறோமேப்பா நம்ம நாட்டுக்குள்ளேயே அப்படிங்கிறது போல அதாங்க சர்வன்ட் ஆஃப் த பீப்புள் கட்சி, அதோட தலைவர் தான் உக்ரைனோட இப்போதைய அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள். இப்ப அந்த கட்சிக்குள்ளேயே சில சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. அதுவும் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் கொண்டு வந்த புது சட்டம் கொஞ்சம் கோளாறான சட்டம் அப்படிங்கிறது போல அங்கேயே அரசியல் பஸ்லா பேசிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம், இது பாஸ் ஆகுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? பாஸ் ஆகாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா இந்த உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃப் இருக்கிறால வேலரி ஜலுஷ்னி அவர்கள். அவர் தாங்க முதலியே சொல்லிட்டு இருக்கிறோம்ல, இவங்க 2 பேத்துக்கு ஆக மாட்டேங்குது. இது வந்து நம்ப வைக்கிறாங்களா இல்ல உண்மையாலுமேவா அப்படிங்கிறது தெரியல. கொஞ்சம் பொறுத்து இருந்தா பார்க்கணும். இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி இருக்குது. முதல்ல மறைமுகமா இருக்கும் பேசிட்டு இருந்தாங்க, இப்போ வார்த்தை ஜாலத்துல அடிச்சுக்கிறாங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்துல கைகலப்பானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அப்படி இருக்கும்போது இவர் அடுத்த அதிபரா மாறிடுவாரா? இப்ப கமாண்டர் இன் சீஃபா இருக்கிறாருல்ல இந்த ராணுவ தலைவர், அவர் வந்து வேலரி ஜலுஷ்னி அவர்கள் பிரசிடென்ட் எலெக்ஷன் நிப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. இல்ல புடானோ அவர்கள் அதாங்க இன்டெலிஜென்ஸ் சீஃப், அவரு நிப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. இப்ப இவங்களாம் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும். நாட்டுல போர் நடந்துட்டு இருக்கு, இவங்களாம் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும். ஆனா இவங்கள தனித்தனி தீவா இருக்கிறதுனால குற்றச்சாட்டு மாறி மாறி வைக்கிறதுனால
இதெல்லாம் செல்லாது, இதெல்லாம் செய்ய முடியாது. அதாவது அதிபர் ஒன்று சொல்றாருன்னா அதை கேட்டுட்டு கீழே இருக்கிறவங்க செய்யணும். முடியாது அவர் என்னங்க சொல்றது, சும்மா சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதோட மதிப்பில்லாம செயல்படுற மாதிரி இருக்குது. அது போல குற்றச்சாட்டுகள்லாம் வந்துட்டு இருக்கு. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. உக்ரைனுக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகள் இருக்கு. அதுல முக்கியமான நெருக்கடி இந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கிய பதவியில இருக்கிறவங்களோட ஒற்றுமை. இந்த ஒற்றுமை இல்லை அப்படின்னா உக்ரைன் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தேகம் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அமெரிக்காவோட அபிஷியல்ஸ் கிட்ட இருந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த யூகே, யுஎஸ் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு, இந்த நெதர்லாண்டு, இந்த பெஹ்ரைன் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு இந்த ஹவுதிஸ் மேல தாக்குதல் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இந்த தாக்குதல்லாம் இந்த ரேடார் ஸ்டேஷன்ஸ், அப்புறம் இந்த மிசைல் லான்ச் சைட்ஸ் இருக்குல்ல, இது போல பல நிலைகள் மேல தாக்குதல் பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, எங்களோட இலக்கை நாங்க அடைஞ்சிட்டோம், அதனால எங்களோட ஆபரேஷன்ஸ் வந்து நாங்க முடிச்சுக்க போறோம் அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட் யூஎஸ் அபிஷியல்ஸ் கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. இது ஒரு வார்னிங் மாதிரி தெரியுது. இது தொடர்ந்து நடக்கும் பட்சத்துல இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அதனால இங்க என்ன நடக்க போகுது, இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ஹவுதிஸ் ஏதாவது மிகப்பெரிய ஸ்ட்ரைக் இந்த வார்ஷிப்ஸ் மேலாம் கண்டக்ட் பண்ண போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்தது இந்த சவுத் கொரியா, நார்த் கொரியா. இந்த நார்த் கொரியா சமீப காலமா அதிக அளவுல இந்த ரஷ்யாவோட உறவாடிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது 2020 இந்த பேண்டமிக் வந்தது இல்லையா, அப்பத்துல இருந்து நார்த் கொரியாவுக்கு டூரிஸ்ட் அப்படின்னு யாரும் போறதில்ல, யாரையும் அலோவ் பண்றது இல்லை நார்த் கொரியா. இப்போ முதல் தடவையா ரஷ்யாவோட சில நபர்கள், ரஷ்யாவோட சில கும்பல்களை வந்து சரி வாங்க எல்லாரும் வாங்க டூரிஸ்ட் வாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டிருக்கு. வந்திருக்கிறாங்க, நார்த் கொரியாவுக்கு டூரிசம்க்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதோட சொல்றாங்க. இதனால சமீபத்துல கூட லாவ்ரோவ் அவர்கள் இருக்காருல்ல, ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர், அவர் தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க வாங்க நார்த் கொரியால போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க, உறவை மேம்படுத்துவோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாரு. இப்படி இருக்கும்போது ரஷ்யா, நார்த் கொரியா ரொம்ப அதிக அளவுல இணைகிறாங்க அப்படின்னா இந்த சீனாவும் அடிக்கடி இந்த தைவானோட ஏர் ஸ்பேஸ்ல ஸ்பை பலூன் அதிக அளவில் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நேத்திக்கு கூட இது போல ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த பிராந்தியத்திலையும் பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அதனால ஜப்பானா இருக்கட்டும், தைவானா இருக்கட்டும், பிலிப்பைன்ஸா இருக்கட்டும், இவங்கெல்லாம் போருக்கு தயாராகிற மாதிரி தெரியுது. ஏன்னா இப்ப எப்படி சடனா காலையில இருந்து சொல்லி ஒரு நைட்டு நேரம் போய் தாக்குதல் பண்ணிட்டு வந்துக்கிறாங்க இந்த அமெரிக்கா, யூகே இவங்கெல்லாம். சடனா பிளான் பண்ணி ஒரு தாக்குதல் இல்லையா, இதே போல ஒரு தாக்குதல் இங்க இந்த பிராந்தியத்துல, அதாவது அந்த சவுத் சைனா சீ பக்கத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துடலாம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இதனால பெருமளவுல தயாராகிட்டு இருக்காங்க சைனா, ரஷ்யாவும் சரி, இந்த பக்கத்துல அமெரிக்காவும் அமெரிக்காவோட நட்பு நாடுகளும் சரி பெருமளவுல தயாராகிட்டு இருக்கிறாங்க. இதனால அங்க ஏதாவது ஒரு போர் வந்துருச்சு அப்படின்னா அதுல ஏதாவது நடந்துருமா, இதனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறது வழியும் பேசிட்டு இருக்கிறாங்க. நடந்துட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்க்கும் போதும் சில நாடுகள் மேல தாக்குறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல தெரிய வருது. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. அது கூடவே இந்த சைனா இருக்கிறாங்கல்ல, சமீபத்துல கூட இந்த அமெரிக்கா தரப்புலன்னு சொல்லியிருந்தாங்க, இந்த சீனாவும் சரி ரஷ்யாவும் சரி அமெரிக்காவோட ஜிபிஎஸ் எல்லாம் தாக்குறதுக்கான வேலைகள்ல தயாராகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதுக்கான எபிலிட்டியை அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதை மேலும் உறுதிப்படுத்தும் விதமா இந்த சைனா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இந்த கடல்ல இருந்து ராக்கெட்ஸை லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது போல ராக்கெட்டை லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. இது நடந்து ஜனவரி 11 எல்ஓசியில வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. லான்ச் வந்து சக்சஸ் அப்படிங்கிறதால சொல்லப்பட்டு வருது. எதுக்காக இது போல வேலைகள் அப்படின்னா இது ஒரு கமர்ஷியல் ராக்கெட் லான்ச் அப்படிங்கிறது போலதான் இந்த சைனா தரப்புலன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு வேளை இந்த போர் ஸ்பேஸ்ல நடக்கும்போது, அதாவது இந்த விண்வெளியில இருக்கக்கூடிய அந்த சேட்டலைட்லாம் இருக்கும் இல்லையா, அது மேலாம் தாக்குதல் பண்றாங்கன்னா இம்மீடியட்டா ஒரு சேட்டலைட் வந்து நம்ம விண்ணுக்கு செலுத்தி ஆகணும் இல்லையா, அதுக்காக இது போல சேட்டலைட் லான்ச் பேட்ஸ் எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா இது போல லான்ச் பேட்ஸா இருக்கட்டும், இது போல சேட்டலைட் ஏவக்கூடிய இடங்கள், மெயின்டைன் பண்ணக்கூடிய இடங்கள், ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடங்கள்லாம் தாக்குதல் பண்ணுவாங்க சகட்டமேனிக்கு. அப்படி லான்ச் பண்ண முடியுமா, புதுசா ஒரு சேட்டலைட் அழிஞ்சிருச்சு அப்படின்னா லான்ச் பண்ண முடியுமானா லான்ச் பேட்லாம் இருக்காது. அப்ப இமீடியட்டா ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணணும்னா எந்த இடத்துல இருந்து வேணாலும் லான்ச் பண்ணிக்கலாம். அது ஒரு கடல்ல இருந்து லான்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு கண்டெய்னர் ஷிப் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஷிப் இருக்கு, அந்த ஷிப்ல இருந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. ராக்கெட் லான்ச் பண்றதுக்காகவே பிரத்யேகமா செஞ்சிருக்காங்க. இது போல பல வேலைகள் சீனாவும் செஞ்சுட்டு இருக்காங்க, ரஷ்யாவும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது இது போல ஏதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ்லாம் அழிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா திரும்பவும் மீண்டும் நம்ம சேட்டலைட் அனுப்புறதுக்கான வேலைகளை செய்யணும், ஈஸியா அனுப்புறதுக்கான வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறது போல செஞ்சுட்டு இருக்காங்க. இதே போல அமெரிக்காவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது பல நாடுகளும் பல வேலைகளையும் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தயாரானதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய போர் வெடிக்கலாம் அப்படிங்கறத நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அது போல செய்திகள் தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா இது போல தயாராவாங்க நாடுகள். அப்படி தயாரானதுக்கு அப்புறமா எல்லாம் ஓகே அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறமா சண்டைய ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், இந்த வேர்ல்டு வார் 1 இருக்கட்டும், வேர்ல்டு வார் 2 இருக்கட்டும், அமெரிக்காவோட அந்த மெர்ச்சன்ட் வெசல்ஸை தாக்குனதுக்கு அப்புறம் தான் அவங்க நேரடியா போருக்குள்ள குதிச்சாங்க. இங்கேயும் அதே ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் தான். இந்த யமன் ஹவுதிஸ் சிவிலியன் ஷிப் அந்த மெர்ச்சன்ட் வெசலை வந்து தடுத்து நிறுத்தினாங்க இல்லையா அந்த செங்கடல்ல, அந்த சமயத்துல இப்ப அமெரிக்கா வந்து ரிட்டாலியேட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில எல்லாமே ஒரே பேட்டர்னா தான் நடந்துட்டு இருக்கு.
மாற்றம்லாம் எதுவும் இல்லை. இப்போ எப்படி ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெடிச்சு இப்போ இஸ்ரேல் காசா நடந்துட்டு இருக்குது. இப்போ அந்த இஸ்ரேல் காசா பிரச்சனை இந்த யமன் ஹவுதிஸா மாறிக்குது. யமன் ஹவுதிஸ் அமெரிக்கா இது ஒரு போரா வெடிச்சுன்னா அடுத்தது ஈரான் அமெரிக்காவா மாறிடும். அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அது போலலாம் எதுவும் நடக்காது அப்படிங்கிற நம்பிக்கை இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்து நம்பிக்கையில் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.